அனைவருக்கும் வணக்கம். சேஎம் கல்வி நிலையம் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இன்னைக்கு இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, வரப்போற குரூப் 2 2A எக்ஸாமுக்காக நம்ம ஒரு டெஸ்ட் பேட்ச் லான்ச் பண்ணியிருக்கோம். இந்த டெஸ்ட் பேட்ச் பத்தி வீடியோ தான் பார்க்க போறோம். இந்த டெஸ்ட் பேட்சோட நேம் வந்து வெற்றி முழக்கம். இது நம்ம ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் ரெண்டு மூணுலயுமே இந்த டெஸ்ட் பேட்ச் நம்ம கண்டக்ட் பண்றோம். இந்த டெஸ்ட் பேட்ச் நமக்கு எப்ப தொடங்குதுன்னா 17 ஜூலை 2025, அதாவது வரப்போற வியாழக்கிழமை நம்ம இதை ஸ்டார்ட் பண்றோம். மொத்தம் 20 தேர்வுகள் 3100 வினாக்கள் நம்ம கொடுக்கறதுக்கு இருக்கிறோம். இப்ப இந்த டெஸ்ட் பேட்ச் பார்த்தோம் அப்படின்னா வாரத்துக்கு 2 தேர்வுகள் இருக்கும். எல்லா வாரம் வியாழக்கிழமை தமிழ், மேக்ஸ், கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கிறது நமக்கு தேர்வா இருக்கும். எல்லா வாரமும் திங்கட்கிழமை நமக்கு ஜிஎஸ் அப்படிங்கிறது தேர்வா இருக்கும். மொத்தம் இதற்கு 150 வினாக்கள் 150 வினாக்கள் எல்லா வாரமும் நடக்கும். வாரம் ஒரு 300 வினாக்கள் தேர்வு எழுதுற மாதிரி இருக்கும். முதல் தேர்வு பாத்தீங்கன்னா பொதுத்தமிழ் அழகு 1 இலக்கணம் சிலபஸ் கொடுத்திருப்பாங்க. அழகு 1 ஃபுல்லா கொடுத்திருக்காங்க. அப்ப அழகு 1 எழுத்து சொல், அதுக்கப்புறம் மேக்ஸ், அப்புறம் கரண்ட் அஃபேர்ஸ், இது நமக்கு சிலபஸா கொடுத்துருப்பாங்க. இந்த சிலபஸ் பார்த்துக்கோங்க. இரண்டாவது பாத்தீங்க அப்படின்னா ஜிஎஸ்ல பாலிட்டி, இந்திய தேசிய இயக்கம், அதுக்கப்புறம் அழகு 6 தமிழ்நாட்டின் வரலாறு மரபு பண்பாடு, அழகு 5 இந்திய பொருளாதாரம். இது ஒரு 4 செட்டு கொடுத்துருப்பாங்க. இப்ப 4ஆ போயிட்டு இருக்கும். இந்த 4 முடிஞ்சதுக்கப்புறம் ரிவிஷன் இருக்கும். அதுக்கப்புறம் திருப்பி ஜிஎஸ் 4 ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அப்ப எல்லா வாரமும் நீங்க வியாழக்கிழமை தமிழ், மேக்ஸ், கரண்ட் அஃபேர்ஸ் இருக்கும். எல்லா வாரமும் திங்கக்கிழமை ஜிஎஸ் இருக்கும். இப்படியே இந்த டெஸ்ட் போயிட்டு இருக்கும். போயிட்டு இருக்கல ஒரு 10வது தேர்வுல ஜிஎஸ்ல அந்த 4 பகுதிகள் நமக்கு முடிஞ்சிடும். அப்ப அதுக்கு ரிவிஷன் கொடுத்திருப்பாங்க. 10வதுல 4 பகுதிகள் முடியுது. அப்ப அழகு 4 இந்திய ஆட்சியல், அழகு 3 இந்திய தேசிய இயக்கம், தமிழ்நாட்டின் வரலாறு மரபு பண்பாடு, இந்திய பொருளாதாரம், இது ரிவிஷன் கொடுத்திருப்பாங்க. ஏன் இதை ஃபர்ஸ்ட் நம்ம ஃபோக்கஸ் பண்ணிருக்கோம்னா, இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஏரியா. பிளஸ் ஸ்கோரிங் ஏரியா. நமக்கு ஜிஎஸ்ல ஸ்கோரிங் ஏரியாவும் இங்கதான் இருக்கு. அதிகமான கேள்விகளும் கேட்கக்கூடிய பகுதி இதுதான். ஃபார் எக்ஸாம்பிள் பாலிட்டி அண்ட் யூனிட் 6, இது நம்ம நல்லா ஸ்ட்ராங்கா இருந்தாலும் நிறைய கேள்விகள் நம்ம ஆன்சர் பண்ணலாம். அடுத்து பாத்தீங்கன்னா ஜிஎஸ் பகுதியில அடுத்த ஒரு 4 பகுதிகள் நமக்கு பேலன்ஸ் இருக்கு. அதுல யூனிட் 3 வரலாறு மற்றும் இந்திய பண்பாடு, ஜியோகிராபி, அடுத்து தமிழ்நாட்டின் வளர்ச்சி நிர்வாகம், பொது அறிவியல். இதுக்கு நம்ம செகண்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துருக்கோம். தமிழ்நாட்டின் வளர்ச்சி நிர்வாகம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சயின்ஸ் நம்ம கொடுத்துருக்கோம். சயின்ஸ் சில பேர் எலிமினேட் பண்ணலாம். இருந்தாலும் கொஞ்சம் படிச்சு வச்சுக்கோங்க. நேரம் இல்லை அப்படின்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஏன்னா நமக்கு நேரம் குறைவான நேரம் தான் இருக்கு. இப்ப பார்த்தோம்னா ஆல்மோஸ்ட் ஒரு 75 நாள் மட்டும் தான் இருக்கு ப்ரிப்பேர் பண்றதுக்கு. செப்டம்பர் 28ஆம் தேதி நம்ம மெயின்ஸ் எழுதுறதுக்கும் தயாராயிட்டு இருக்கோம். பிலிம்ஸ் எழுதுறது தயாராயிட்டு இருக்கோம். அதுக்கு ஏற்றாற் போல் ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. சயின்ஸ் கஷ்டமா இருந்தா விட்டுருங்க. 5 கேள்வி நம்ம தான் கேட்கிறாங்க. அதை ஈஸியா ஸ்கிப் பண்ணலாம். இப்ப இந்த தேர்வு அப்படியே கண்டினியூ ஆயிட்டு இருக்கு. இதுக்கும் 4 ரிவிஷன் கொடுத்திருப்பாங்க. முடிஞ்சதுக்கு அப்புறம் திருப்புதல், வரலாறு மற்றும் பண்பாடு, புவியியல், தமிழ்நாட்டின் வளர்ச்சி நிர்வாகம், பொது அறிவியல், திருப்புதல் கொடுத்திருப்பாங்க. இப்ப எல்லா வாரமும் வியாழக்கிழமை தமிழ், மேக்ஸ், கரண்ட் அஃபேர்ஸ் நடக்கும். திங்கக்கிழமை ஜிஎஸ் நடக்கும். எல்லாத்துக்கும் ரிவிஷன் கொடுத்திருப்பாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா 19/9 நமக்கு ஃபுல் மார்க் டெஸ்ட் 1 நடக்கும். அடுத்து ஃபுல் மார்க் டெஸ்ட் 2 அப்படிங்கிறது 23ஆம் தேதி நடக்கும். 28ஆம் தேதி நம்ம பிலிம்ஸ் எழுதுவதற்கு தயாரா இருக்கும். இப்ப இன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்தோம். ஒவ்வொரு தேர்விற்கும் 150 வினாக்கள் இடம்பெறும். தமிழ் 100 வினாக்கள், மேக்ஸ் 25 வினாக்கள், கரண்ட் அஃபேர்ஸ் 25 வினாக்கள் சொல்லி வியாழக்கிழமை இந்த டெஸ்ட் நடக்கும். அனைத்து வாரமும் வியாழக்கிழமை தமிழ், மேக்ஸ், கரண்ட் அஃபேர்ஸ் நடக்கும். திங்கட்கிழமை ஜிஎஸ் நடக்கும். 150 வினாக்கள் இடம்பெறும். டிஎன்பிஎஸ்சியின் தற்போதைய நிலைக்கு ஏற்றாற்போல் வினாக்கள் வடிவமைக்கப்படும். இப்ப டிஎன்பிஎஸ்சி என்ன ஸ்டாண்ட்ல இருக்கிறாங்க, குறிப்பா இந்த குரூப் 4 வினாக்கள் பார்த்திருப்போம். அதுல தமிழுக்கு அவங்க எங்கெங்கே போயிருக்கிறாங்க. இருந்தாலும் ஜிஎஸ்க்கு ஒரு ஸ்டாண்டர்ட் புக்ஸ்ல இருந்து நம்ம கேள்விகள் எடுத்திருக்கிறாங்க. நம்ம ஆல்ரெடி குரூப் 4க்கும் அதுல இருந்து தான் கேள்விகள்லாம் எடுத்தோம். இப்பயும் குரூப் 2க்கு அதை விட கொஞ்சம் தரம் கூட ஸ்டாண்டர்ட் புக்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் யூனிட் 8க்கு தற்கால தமிழ்நாட்டு வரலாறு, வெங்கடேசன் ஐயா அவங்க எழுதின புக்கு. பாலிட்டிக்கு நம்ம மெட்டீரியலே நமக்கு போதுமான அளவு இருக்கு. சம் ரெஃபரன்ஸுக்கு லட்சுமிகாந்த், இந்த மாதிரி புத்தகங்கள் இருந்தால் ஜிஎஸ்க்கு பகுதிகளுக்கு நம்ம கேள்வி எடுக்கிற தயாரா இருக்கும். தமிழுக்கும் அப்படியே நம்ம எடுக்கிறது தயாரா இருக்கும். ஒவ்வொரு தேர்விற்கும் தரவரிசை பட்டியல் ரேங்க் லிஸ்ட் கொடுத்துருவாங்க. ஆஃப்லைன் அண்ட் ஆன்லைன் 2 ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ரேங்க் லிஸ்ட் கொடுத்துருவாங்க. டெஸ்ட் பேட்சில் சேர விரும்பும் மாணவர்கள் கீழே உள்ள QR கோடை ஸ்கேன் செய்து கட்டணத்தை செலுத்திக் கொள்ளலாம். கட்டணம் செலுத்தி விரும்ப அதற்கான பேமெண்ட் ரிசிப்ட் கொடுத்துட்டீங்கன்னா உங்களை ஆட் பண்ணிடுவாங்க. பேமெண்ட் பார்த்தோம்னா நியூ ஸ்டூடெண்ட்ஸ் ஆஃப்லைன்ல வந்து எழுதுறோம் அப்படின்னா 2500 ரூபாய். இது வரைக்கும் நம்ம கிட்ட ஸ்டூடெண்டே இல்லை ஆஃப்லைன் வந்து எழுதுறாங்க. அதே மாதிரி நியூ ஸ்டூடெண்ட்ஸ் ஆன்லைன் எழுதுறாங்கன்னா 1500 ரூபாய்.
ஓல்டு டெஸ்ட் பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ் திரும்பி நம்ம கிட்ட டெஸ்ட் பேட்ச் எழுதுன்னு நினைச்சீங்கன்னா அவங்களுக்கு 500 ரூபாய் குறையும், 2000 ரூபாய். நம்ம கிட்ட பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ் டெஸ்ட் பேட்ச் இல்லாம கிளாஸ் ஜாயின் பண்ணி படிச்சவங்க 1500 ரூபாய். இன்னும் இந்த இதுல பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ் யார் யார் ஃபீஸ் கட்டணும்னு சந்தேகம் இருந்துச்சுன்னா நம்ம ஆஃபீஸில் கேளுங்க. ஸோ QR கோட் இருக்கு, ஸ்கேன் பண்ணி பே பண்ணிக்கோங்க. ஸோ இவங்க லாஸ்ட் இது நம்ம குரூப் 4ல படிச்சு கிளியர் பண்ணுவாங்க. ஸோ இவங்க போலீஸ் படிச்சு கிளியர் பண்ணியிருக்காங்க, 2Aல படிச்சு கிளியர் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் இந்த டெஸ்ட் பேட்சோட இது. ஸோ இந்த டெஸ்ட் பேட்சோட என்டையர் PDF இந்த ஷெட்யூல் லிங்க் அப்படிங்கிறது PDF-ஆ டிஸ்கிரிப்ஷன்ல செட் பண்ணியிருக்கோம். ஸோ அதை டவுன்லோட் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த டெஸ்ட் பேட்ச் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். ஸோ அடுத்து படிக்க ஆரம்பிச்சிருப்பீங்க. ஸோ அடுத்து படிக்க ஆரம்பிக்கிறதுக்கு தேர்வை பயனுள்ளதாக பயன்படுத்தி டெஸ்ட் பேட்ச் எழுதுங்க. நன்றி.